மார்கழி ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடியே இவ்வளோ குளிர்னா, அப்போ மார்கழியில் எவ்வளோ குளிராக இருக்கும்னு நினச்சாலே பயமாக இருக்குங்க. இப்போவே வந்து காலையில் எந்திரிச்சு வெளியவே வர முடியல. ஸோ சூடாக வந்து எந்திரிச்ச உடனே கருப்பட்டி காப்பி போட்டு குடிச்சிட்டு அடுத்தது தான் எங்களோட வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அரிசி ஊற வச்சுருவாரு. காய்களும் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டு பொரியலுக்கும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி சிம்பிளாக வந்து காலிஃப்ளவர் கிரேவி மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் குழம்பும் முட்டைக்கோஸ் கேரட் பொரியலும் தாங்க செஞ்சுருந்தேன். கையோட ஹெல்த் மிக்ஸ் கஞ்சியும் ரெடி பண்ணிட்டேன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒரு டம்ளர் வந்து குடிச்சிக்குவோம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரு 7:45க்குள்ளே இந்த வேலையை எல்லாமே முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை தான் இருக்கும். சிங்க்கும் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு கவுண்டர் டாப் ஏரியாவும் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுருவேன். இன்றைக்கி கம்பு தோசைக்கு தாங்க ஊற வச்சுருந்தேன். காலையிலே ஊற வச்சிட்டோன்னா ஒரு 3 o'clock போல் ஆட்டி வச்சுருவேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.